கூட்டணியில் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கூறிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க செய்தியா எடுத்துக்க வேண்டாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும். இப்ப நானே முடிவெடுக்கணும்னா கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய ஒப்புதல் பெற வேண்டும். அப்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதனால இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அதிகமா தொகுதி கேட்டாங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அப்படி சொல்றதெல்லாம் அரசியல் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, ஆதாரபூர்வமான அறிவிப்பும் கிடையாது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதுதான் எங்களுடைய முடிவு. அவரவர்களுக்கு ஆசை இருக்கு சொல்லலாம், ஆனா அது ஆக்கப்பூர்வமானதா இருக்காது, அதிகாரப்பூர்வமானதா இருக்காது. நன்றி, தேங்க்யூ. அவர் பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க, எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்பு முதலமைச்சர் தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. இல்ல, இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவையோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரையோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில ஒரு செகண்ட் இருப்போமா? நாங்க அங்க கண்டன அறிக்கை கொடுத்திருக்க மாட்டோம், வெளியே வந்திருக்க மாட்டோம். எங்க தலைவர்களை, எங்க மூதாதையர்களை பலி கொடுத்துட்டு இன்னும் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அண்ணாதுரையை பலி கொடுத்துட்டாங்களே இவங்க. ஏன் இது வரைக்கும் காட்டாச்சாட்டமா ஒரு அறிக்கை கொடுக்கல? என்ன தேவை இருக்கு? என்ன பயம் இருக்கு பாஜக கிட்ட? இதுல அண்ணன் செல்வ பெருந்தகை வேற போய் எல்லா கூட்டணி குழப்பத்திற்கும் காரணம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார். முதல்ல உங்க கூட்டணி ஒழுங்கா ஒற்றுமையா இருக்குதான் நீங்க பாத்துக்கோங்க. உங்களை அடகு வைத்து விட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு நான் கேட்டேன், அவசர நிலை கொண்டு வந்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாராம், அதனால இவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று முரசொலியில் கட்டுரை. ஆக எவ்வளவு மாபெரிய தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டோம், அதனால் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு அடிமைத்தனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். இன்று கச்சத்தீவா இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக அரசின் கூட்டணி ஆட்சியின் போது அவர்கள் எதையுமே தமிழகத்தின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதைத்தான் இங்கே பதிவு செய்கிறேன். இல்ல, அவரு ஒன் டு ஒன் நடத்தட்டும், ஆனா மக்கள்கிட்ட ஒன் டு ஒன்னா இல்லையே. பாரதியாரின் வீடு சிதலமடைந்திருக்கிறது, செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன் டு ஒன் அவர்கள்ட்ட நடத்தணும். அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு தேர்தல் வெற்றி மட்டும்தான் காரணம், அதுக்குதான் ஒன் டு ஒன். ஆனா ஒன் டு ஒன் சந்திப்பு யாரிடம் நடத்த வேண்டும்? போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்கள் யாத்திரை கிளம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், எதுவும் நடக்கலன்னு. செவிலியர்கள் 14